நிறைய நேயர்களுக்கு சார் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு, ஏன் என்னன்னு சொல்லி தெரியல, நாங்களும் நல்லா நிறைய ப்ரேயர் பண்றோம், அதை செய்யறோம் இதை செய்யறோம், ஆனா நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு, கண்டிஸ்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கண்டிஸ்டி போகப்பட வேண்டும் என்றால் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை 6 மணிக்கு மேல நம்ம கையில ஒரு லெமன் எடுத்துட்டு, அந்த லெமன் நல்லதா இருக்கணும், அழுகி போனதாக இருக்கக்கூடாது. இத லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல 9 டைம்ஸ் சுத்தணும். லெஃப்ட் ஹேண்ட் வித் லெமன், ரொட்டேட் வித் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நம்ம மஞ்சள் வர்ண குளித்த மாறி ரத்த வீர ராச கன்னி வீதி மாறி மனம் கொண்ட பூமி நிஷ்ட மாறி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகனை ஒரு முறை சொல்லிட்டு 9 டைம்ஸ் சுத்திட்டு அந்த லெமனை நம்ம 3 ஜங்ஷன் ரோட்ல முச்சந்தில ஒரு பக்கம் ஓரமா போடணும். அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா இருந்தா ஒரு கவர்ல, பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு அதை ஓரமா டஸ்ட்பின்ல எடுத்து போட்டோம்னா, ஆனா அன்னைக்கு அந்த திருஷ்டி எடுத்தா அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்படி செய்யலாம். இன்னொன்னு, சார் அப்படி செய்ய முடியல அப்படின்னா இந்த தண்ணீர்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணீர்ல மவ சிவ அப்படின்னு எழுதிட்டு மா வா சி வா அப்படின்னு எழுதிட்டு நசி மசி ஸ்வாஹா, நசி மசி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி தண்ணிய நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் 9 முறை சுத்திட்டு அந்த தண்ணிய ரைட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர்ல ஒழுகுற மாதிரி ஓரமா கால் படாத இடத்துல ஊத்திடலாம். அதுக்கப்புறம் சுத்தமா நம்ம கை கால் கழிக்கலாம். இப்படி செஞ்சாலும் இந்த இப்படி செய்தாலும் இந்த கந்திஷ்டியானது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் ராக் சால்ட், கல்லுப்பு, இந்த கல்லுப்பு கையில் எடுத்துட்டு இந்த நம்ம தென்னை விளக்கமாறு இருக்கும் ரோடு குட்டுறது, அதுல ஒரு விளக்காத்து குச்சை 9 சின்ன சின்னதா ஒவ்வொரு இன்ச்சு இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு அந்த குச்சை 9 குச்சை அதுல சொருவி வச்சு ஆன்டி கிளாக் வைஸ்ல 9 டைம்ஸ் அந்த கல்லுப்பு சுத்துடும். இதை நாமளே செஞ்சுக்கலாம், அடுத்தவங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களா இருந்தா அடுத்தவங்க செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. செஞ்சுட்டு அந்த கல்லுப்பையும் தண்ணீர்ல கரைச்சி விட்டுடலாம். கால்படாத இடமாக இருக்கப்பட வேண்டாம். அப்படி செஞ்சாலும் அந்த நெகட்டிவிட்டி கண்ட்ரோல் ஆகும். சரி, இந்த நெகட்டிவிட்டினால நமக்கு கை கால் பெரிய குடைச்சலா இருக்கு, கூடவே சாப்பிட முடியல, உடம்பு ஒரு பக்கமாவே வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க நல்ல மாலை நேரத்தில் Thursday ஆர் சண்டே ஈவினிங் வந்து ஆஃப்டர் 6 o'clock நல்லா ஒரு 1/2 பக்கெட் சுடு தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம காலை அந்த தண்ணியில சுடு தண்ணியில வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes உட்காரணும். ஆனால் நாம எந்த திசையை ஈஸ்ட்னா ஈஸ்ட்ல சூனம் இருக்கக்கூடாது, நார்த்னா நார்த்ல சூனம் இருக்கக்கூடாது. அது மாதிரி சூனம் இல்லாத திசையாக பார்த்து அமர்ந்து நசி நசி சுவாகா, நசி நசி சுவாகா
நசி நசி சுவாகா நசி நசி சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் சொன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து பாத்ரூம்ல ஊத்திடணும், கை கால் ஆரம்பிக்கணும் சுத்தமா. இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு கண் திருஷ்டியானது போகும். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. அந்த உப்பு தண்ணீர்ல நம்ம கால் வச்சு 10 நிமிஷம் எழுந்த உடனே நம்ம நசி மசி சுவாகா நசி மசி சுவாகான்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் நாம சொல்லிட்டு தண்ணி எடுத்து பாத்ரூம்ல ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கை கால் முந்தி கழிக்கணும். இப்படி செஞ்சாலும் அந்த திருஷ்டியானது போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சில நேரம் நம்மளால சரியா சாப்பிட முடியாது, படுத்தா கண்ணு விழிப்போட தான் இருக்கும், ஆனா கண்ணு உறங்காது, கண்ணு அப்படியே ரொம்ப எரிச்சலா இருக்கும், கால் கெண்டக்கால் அப்படியே வலி நிறைய இருக்கும். அப்படி இருந்தாலும் என்னன்னா நமக்கு திருஷ்டி இருக்கு அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு. அந்த மாதிரி திருஷ்டிக்கக்கூடிய நேரத்துல ஒரு முழு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காயில மஞ்சள்ல ஓம் மவ சிவ அப்படின்னு எழுதிட்டு ஓம் மவ சிவ அப்படின்னு எழுதிட்டு ஒன்ன சிவன் கோவில் இல்ல விநாயகர் கோவில், அப்படி இல்லைன்னா முருகர் கோவில், இந்த 3 டெம்பிளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டெம்பிள்ல ஓங்கி உடைச்சிட்டு நீங்க பார்க்காம வந்துடலாம். வீட்டுக்கு போகும்போது கை கால் ஆரம்பிக்கணும். இப்படி செய்யப்பட்டாலும் இந்த நெகட்டிவிட்டி போகும், கண் திருஷ்டி போகும், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது நம்பிக்கை இருப்பின் நீங்க ஒரு முறை செய்யலாம், தவறுதும் இல்லை.